பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் எழுத்தாளர் கவிஞர் ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். நடிகர் விஜய் அவர்களுடைய கட்சியின் முதல் மாநில மாநாடு நடக்க போகுது 27ஆம் தேதி. இன்னைக்கு அதிகாலை 4 மணிக்கு பந்தக்கால் நட்டிருக்கிறாங்க. மிகப்பெரிய அளவிற்கான கூட்டம் அதற்கு கூடியிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. ஒரு பந்தல் நடுவதற்கே இவ்வளவு பெரிய கூட்டம்னா மாநாட்டுக்கு இன்னும் எவ்வளவு கூட்டம் வரும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் டோனில் பல்வேறு ஊடகங்கள்லையும் அந்த செய்திகளையும் பார்க்க முடிஞ்சது. மாநாட்டுக்கென்று ஒரு அறைகூவலை விஜய் அவர்கள் அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார். 3 பக்க அறிக்கை. அந்த அறிக்கையும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி புரிஞ்சுக்கிறது? கரெக்டான ரூட்ல போய்கிட்டு இருக்கிறாரா? விஜய் அவர்களிடத்திலே அடிப்படையிலே கொள்கை இருக்கிறதா என்று கேட்பதற்கு முன்னாடி கொள்கையை விட குழப்பங்கள் அதிகமாக இருக்கிறது என்பதுதான் பதிலாக இருக்கிறது. என்ன குழப்பம்? ஒரு கட்சியினுடைய மாநாட்டை கூட அவரால் ஒரு சரியான தேதியிலே நடத்த முடியவில்லை. அவர் சகனம் பார்த்து ஜோசியர்களிடம் ஆலோசனை கேட்டு இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறாரா என்பதற்கான பல சந்தேகங்கள் அவர் மீது இருக்கிறது. ஸோ வாட்? அதனால் பெரியார் திடலுக்கு அவர் வருவதற்கு முன்பு சாய்பாபா கோயிலுக்கு அவர் போயிட்டு வந்தார். நாம் வழிபாட்டை நாம் தவறாக குறிப்பிடவில்லை. ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், அது தவறு கிடையாது. ஆனால் இவரை பொறுத்தவரையில் எதை நோக்கி அவர் பயணிக்கிறார் என்பதை யாராலும் யூகிக்க முடியவில்லை. ஒரு அரசியல்வாதி அப்படி இருக்கிறது தான் சரி அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, இந்திய அளவிலும் சரி, மாநில அளவிலும் சரி, பல்வேறு அரசியல் கட்சிகள் இருக்கிறது. மத சார்பற்ற அரசியல் கட்சிகள் இருக்கிறது, மத சார்புடைய அரசியல் கட்சிகள் இருக்கிறது. என்ன கோட்பாட்டு ரீதியான அரசியலாக இதை வழிநடத்த போகிறார் என்பதை அவர் டிக்ளேர் பண்ணிட்டா, பிரகடனப்படுத்தி விட்டால் ஃபாலோ பண்றது ஈஸியா இருக்கும். அதுக்கு தான் 27ஆம் தேதி அதுதான் லெட்டர்ல சொல்றேன். அதை இப்ப என்னன்னா, தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு நிர்வாகியிடம் பேசினேன். அவர் சொன்னாரு, தென் மாவட்டங்களில் இந்த 30ஆம் தேதி, அக்டோபர் 30ஆம் தேதி தேவர் ஜெயந்தி இருக்கிறது. அதற்கு முன்பு இருக்கக்கூடிய 27ஆம் தேதி மருதுபாண்டியர் குருபூஜை இருக்கிறது. அதே போல தீபாவளியும் இருக்கிறது. இந்த 3 தினங்கள் வருகிற போது தென் மாவட்டங்களிலே ஏற்கனவே நெரிசலாக இருக்கும், வாகன நெரிசலாக இருக்கும். ஒரு பெரிய கூட்டத்தை அவர்கள் காட்டுவதற்கு முயற்சி செய்வார்கள். அந்த நெருக்கடியில் தென் மாவட்டம் தத்தளிக்கும். ஒரு பக்கம் சாமானிய மக்களாக இருக்கிறவன், நடுத்தர மக்களாக இருக்கிறவன் தீபாவளி கொண்டாடுறதுக்கு கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவான்னா, பொருளாதார ரீதியாக நிறைவு பெற முடியாதவன் கடை வாங்கிட்டு சுற்றிட்டு அலைஞ்சிருப்பான் ஒரு குரூப்பு. நிறுவனம் நடத்தக்கூடியவன், முதலாளின்னு தன்னை சொல்லிக்கிறேன் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவான்னா, எல்லாத்துக்கும் போனஸ் கொடுக்கணும் அல்லது பணம் எக்ஸ்ட்ரா கொடுக்கணுமேன்ட்டு கொஞ்சம் பேர் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பான் அல்லது பணத்தை தேடிக்கிட்டு இருப்பான். பல நடுத்தர வர்க்கங்களாக இருக்கிறவர்கள் ஒரு வருஷத்துல ஒரு நாள் வருகிற பண்டிகை என்கிற காரணத்திற்காக பல பேர் பொருளாதார ரீதியாக குழந்தைகளுக்கு உடை வாங்குறதா, பட்டாசு வாங்குறதா, இனிப்பு வாங்குறதான்னு பல பேர் சுற்றிட்டு இருப்பேன். அந்த நேரத்தில் கொண்டு போய் 3 நாளைக்கு முன்னாடி மாநாட்டை அவர் நடத்துறாருன்னா, நடுத்தர வர்க்கத்தின் மீது ஏவப்படுகிற ஒரு வேட்டையை போல தான் ஏற்கனவே பண்டிகைகள் இருக்கிறது. இதே நாளில் கொண்டு போய் ஒருத்தர் மாநாட்டை நடத்தும். இதற்கு முன்பு யாராவது ஒரு அரசியல் கட்சி பொங்கலை ஒட்டி, தீபாவளியை ஒட்டி, விசேஷ தினங்களை ஒட்டி மாநாடு நடத்திய வழக்கம் எங்காவது இருக்கிறதான்னு கேட்டால் சுத்தமாகவே இல்லை. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு, ரம்ஜான் அன்னைக்கு கூட இந்த மாதிரியான மாநாட்டை யாரும் நடத்த மாட்டாங்க. ஏன்னா ஒரு தரப்பு வராமல் போய்விடுவார்கள் என்கிற காரணத்திற்காக எல்லா மக்களையும் அணி திரட்ட வேண்டும், மக்கள் திரட்சி பெரிய அளவிலே காட்ட வேண்டும் என்றுதான் அரசியல் கட்சி மாநாடுகளை நடத்துறாங்க. எங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆதரவு இருக்கிறது பார், அலை அலையா எங்க மக்கள் திரண்டு வருவார்கள், கடல் அலை போல நான் கை காட்டினால் கடல் அலை போல மக்கள் வருவார்கள் என்று காட்டுவதற்கு தான் மாநாடே தவிர மாநாட்டுக்கு வேற என்ன நோக்கம் இருக்க முடியும்? இன்றைக்கு தான் ஊடகம் வளர்ந்து விட்டதே. ஒரு இடத்திலே உட்கார்ந்து கொண்டு எக்ஸ் தளத்திலே போடுகிற பதிவையே செய்தித்தாள்கள் வெளியிடுகிறது, இன்றைக்கு ஊடகங்கள் விவாதமாக மாற்றுகிறதுங்கிற காலத்துல மனிதர்களை ஒன்று திரட்டுவதற்கு தானே மாநாடு. செய்தியை கொண்டு சேர்ப்பதற்கு கடந்த காலம் மாதிரி விஞ்ஞான வளர்ச்சியற்ற ஒரு காலத்திலே நாம் இல்லை. வெறும் பிரிண்ட் மீடியாவை நம்பி கொண்டு வந்த காலம் இல்லை. இன்றைக்கு காட்சி ஊடகம் வினாடிக்கு வினாடி செய்திகளை கொண்டு போய் சேர்த்து கொண்டே இருக்கிறது. அப்ப ஒரு மாநாட்டை எப்போது நடத்த வேண்டும் என்பதை ஜோசியக்காரரிடம் கேட்க தெரிந்த இவருக்கு, நல்ல நேரம் பார்க்க தெரிந்த இவருக்கு, சகனம் பார்க்க தெரிந்த இவருக்கு சாமானிய மக்களினுடைய, நடுத்தர மக்களினுடைய பாதிப்பு பற்றிய அறிவு இல்லாமல் இருக்கிறது. இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கு. இதெல்லாம் கூட இருந்து பார்த்த மாதிரி சொல்ற துணி வந்துருது. அவர் ஜோசியக்காரர்கிட்ட போனாரா, பார்த்தாரா, அப்படி எதுவும் நம்மளுக்கு வெளிப்படையா இருக்கா? அப்புறம் அப்படி இல்லை என்றால் எதற்காக அதிகாலை 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்திலே தான் பூமி பூஜை நடத்த வேண்டும் என்பதை அவர் யாரும் சொல்லிக் கொடுத்தார்கள்? எதற்காக அதை செய்கிறார்? நான் என்ன கேட்கிறேன்னா, அதிலே அவர் நம்பிக்கை உடையவரா என்கிற கேள்வியும் அதற்குள்ளே இருக்கிறது. அப்ப பெரும்பான்மை மதம் சார்ந்தவர்கள் நம்புகிற விஷயங்களை எல்லாம் நாமும் செய்தால்தான் நம்மை நம்புவார்கள் என்று அவர் நினைக்கிறாரே தவிர,
ஒரு கொள்கையை சொல்லி மக்களை அணிதிரட்டுவது என்பதற்கு பதிலாக இது போன்ற காரியங்களின் வழியாக கவனம் ஏற்படுத்தினா என்ன கேட்கிறேன், எதற்காக பூமி பூஜை? எங்க கட்டுமானம் பண்ண புரியல? அப்படி சொல்ல முடியாதுல்ல. திமுக இளைஞரணி மாநாடு நடத்தினாங்க சேலத்துல, நேரு தலைமையில பூமி பூஜை மாதிரி தோண்டி அதுக்கு மந்திரங்கள் ஓதி அதுக்கு பிறகுதான் பந்தக்கால் நட்டாங்க அவங்களும். இது வழக்கமா நடக்கிறது தானே, இதுல என்ன இருக்கு? இல்ல, அதாவது நான் என்ன கேட்கிறேன்னா, தனிநபருடைய நம்பிக்கை என்பது வேறு. நீங்கள் எதை நோக்கி பயணிக்கிறீர்கள்? இல்ல திமுக செஞ்சா தனிநபரா, அவங்க மட்டும் நம்ம நடலாம் இவர் நடக்கூடாதா, அப்படி ஒரு ஆர்குமெண்ட் அதுல இருக்கு. இல்ல அப்படி நம்ம சொல்லல. நான் என்ன சொன்னேன்னா, ஒரு கட்சிக்கு என்ன கோட்பாடு, என்ன என்ன எதை நோக்கி இந்த கட்சி பயணிக்க போகிறது. நான் என்ன கேட்கிறேன், எல்லாரும் வீடு கட்டுறாங்க அல்லது மாநாடு போடுறாங்க, தனிநபர் நம்பிக்கை சாமி கும்பிடுறாங்க, அதை விமர்சிக்க நான் முன் வரல. என்ன எதை நோக்கி அவர் பயணிக்கிறார் என்பதுல விஜய் அவர்கள் ஒரு மதில் மேல் பூனை போல நின்று கொண்டிருக்கிறாரே தவிர எந்த பக்கமுமே அவர் எந்த பக்கம் இருக்கிறார் என்பதை கண்டுபிடிக்க முடியல. எதை வச்சு அதை சொல்றீங்கன்னு கேட்குறேன். இப்போ ஒரு பக்கம் வந்து என்ன செய்யறாருன்னா, ராகுல் காந்தி சொல்லிதான் இவர் கட்சி ஆரம்பிக்கிறார் என்று ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியில் இருந்து பாஜகவிற்கு தாவிய விஜயதரணி என்கிற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கருத்தை சொன்னார். அது உண்மையா இல்லையா என்பது குறித்து அவர்கள் ஏதாவது விளக்கம் சொல்லி இருக்கிறார்களா என்றால், நியாயமாக அரசியல் கட்சி வந்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க ஒவ்வொரு விஷயத்துக்குமே அரசியல் கட்சி பதில் சொல்லுகிற இடத்துல இருக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, புஷி ஆனந்தை விட்டு நீங்க ஒவ்வொரு ஊரா போய் மாவட்டம் தோறும் போய் ஆட்களை வந்து அணிதிரட்டுவதற்கு, மாநாட்டுக்கு அணிதிரட்டுவதற்கு நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்காரு. ஐயோ என்ன சொல்றாரு, பாதுகாப்பாக வரணும், இந்த மாதிரி ஒரு இது பண்ணணும், அப்படி பேசுனா பரவாயில்ல. ஒரு அதில் ரொம்ப புத்திசாலித்தனம். ஒவ்வொரு வாகனத்திற்குள்ளேயும் ஒரு வழக்கறிஞர் இருக்க வேண்டும். போலீஸ்காரன் வந்து எல்லாமே ஆட்கள் முறையாக இருக்கிறாங்களான்னு தான் பார்ப்பாங்க. மாநாட்டில் என்ன செய்வாங்கன்னா, காவல்துறை வந்து எதிர்கட்சிகள் மாநாடே போடக்கூடாதுன்னு காவல்துறை தடுக்க மாட்டாங்க. அப்படி நான் தடுத்திருந்தா எடப்பாடி பழனிசாமி எப்படி மதுரையில் வந்து மாநாடு, அதிமுக மாநாடு எப்படி நடத்தினாரு? ஏன் எஸ்டிபிஐ மாநாடு நடத்தினாங்களே, அதில் போய் எடப்பாடி கலந்துக்கிட்டாரு. இப்போ அரசுக்கு எதிர்நிலைப்பாடு உடையவர்களுடைய மாநாடு நடப்பது என்பது இங்கே ஏற்கனவே இருக்கு. அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக மாநாடு நடத்துகிறது வரலாறு இல்லையா? ஏன் இருக்கு. பாஜகவுக்கு எதிராக நாம் அணி திரட்ட முடியாதா? பல மாநாடுகள் நடந்திருக்கிறது. ஏன் திமுகவுக்கு எதிரான மாநாடுகளே நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை மாநாடுகள் கூட்டணி கட்சிகளே நடத்தக்கூடிய காலத்துல இருக்கிறோம். அப்ப மாற்று கருத்தை உரையாடுவது அது நமக்கு பிரச்சனை இல்லை, அதெல்லாம் செய்யலாம். எப்படி நடத்த வேண்டும் ஒரு சாமானிய மக்கள். அவர் போய் அங்கே போய் என்ன சொல்றாரு, அந்த வேலைக்கு போற பல பேர் போனஸ்க்கு தருவோம், அது தருவோம், அது தருவோம் சொல்லி இந்த மாநாட்டுக்கு போகாம இருன்னு சொன்னா அந்த வேலையை விட்டுட்டு வந்துடு. லீவு கொடுக்க மாட்டாங்கன்னா நீ வேலையை விட்டு வந்துடு. ஏற்கனவே இந்த நாட்டில் பாதிக்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லை. பார்க்குற வேலையை நீ விட்டுட்டு வந்துடுன்னா தெருவில் கொண்டு வந்து இழுத்து விட்டுருன்னா இப்போ விஜய் மாதிரி 200 கோடி சம்பளம் வாங்குறவனா அந்த நற்பணி மன்றத்தில் இருக்கான். தினக்கூலியாக 200 ரூபாய் சம்பளத்துக்கு போகிறவன் கூட அந்த நாட்டில் நிறைய பேர் இருக்காங்கல்ல. அப்போ வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும், வளமான தமிழகத்தை உருவாக்க போறேன்னு சொல்லிட்டு வேலையை விட்டுட்டு வான்னா இது அர்த்தம் எனக்கு புரியவே இல்லையாது. அப்போ புஷி ஆனந்தினுடைய கருத்து என்னவாக இருக்கிறது? அவருக்கு அது புஷி ஆனந்துடைய கருத்து. விஜயா சொன்னாரு. அது அவர் தனிநபரா கட்சியினுடைய பொதுச் செயலாளரா? ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளருங்கிறவரு கட்சியினுடைய தலைவருக்கு அடுத்தபடியாளர் இருக்கணும். இவர் கலெக்டர் வர்றதுக்கு முன்னாடி டவாரி போற மாதிரி அவர் கூட தெரிகிறாரு. எந்த கருத்து இவருக்கு சுய கருத்து இருக்கிறதா இல்லையா, இவருக்கு ஏதாவது சித்தாந்தம் இருக்கிறதா, எதை நோக்கி பயணம், எதுக்கு வழிகாட்டாரு, ஒரு பெரிய கிங் மேக்கரா, ஏன் அவரை கூட வச்சிருக்கிறாரு? ஏதாவது வந்து நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு வேலைக்கு போறவன நீ வேலையை விட்டுட்டு வந்துருன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் இவ்வளவுக்கு, அப்ப அந்த குடும்பம் தத்தளிக்குமே, அதுக்கு விஜய் வந்து பொறுப்பேற்றுக் கொள்வாரா பொருளாதார ரீதியான பிரச்சனைகளுக்கு? வேலையை பறிப்பதற்கு பல பேர் முயற்சி செஞ்சுட்டு இருக்கும்போது வேலையை விட்டுட்டு வான்னு சொல்றீங்க. அப்ப என்ன குடும்ப பொறுப்பற்றவர்களாக, சமூக பொறுப்பற்றவர்களாக தற்கூரிகளை தயாரிக்கிறீர்களா என்கிற ஒரு கேள்வி அதற்குள்ள இருக்கிறது. இந்த மாநாடை வெற்றிகரமாக நடத்தி காட்டுறதுல தான் எதிரிகளுக்கு தெரியும் நம்ம வந்து வழக்கமான ஒரு அரசியல் கட்சி இல்லை, வீறு கொண்டு எழுந்து அரசியல் களத்தில் வெற்றியை காணப்போகிற கட்சி நம்ம அப்படிங்கிறத எல்லாருக்கும் பறைசாற்ற போறோம் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய நோக்கமா அவர் குறிப்பிடுறது என்னன்னா, தமிழ்நாட்டு மக்களுக்காக அவர் உழைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அதோடு சேர்த்து முழுமை பெறாத தமிழக மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிரந்தரமாக பூர்த்தி செய்யணும், அதை அரசியல் ரீதியாக சட்டப்பூர்வமாக உறுதியாக நிறைவேற்றி காட்ட வேண்டும். இதுதான் என் நெஞ்சில் நீண்ட காலமாக அணையாமல் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கும் ஒரு லட்சிய கனல் அப்படின்ற. இதுக்கு டிரான்ஸ்லேஷன் சொல்லுங்க, எனக்கு புரியல. என்னது இது? இது தமிழ் தானே, இதுக்கு என்ன டிரான்ஸ்லேஷன்? நீங்க புரியும்படியா சொல்லுங்க, என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. கமலஹாசன் அறிக்கை மாதிரியே இருக்காது. இந்த மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க, அவங்களுடைய அடிப்படை தேவையை பூர்த்தி பண்ணக்கூடிய நபரா நாம வரணும் அப்படின்னு சொல்றாரு.
200 கோடி சம்பளம் வாங்குறாரு. ஒருவேளை சொத்தை பொதுமக்களுக்கு எழுதி கொடுக்க போறாரா என்ன தெரியல. பொது மருத்துவமனைக்கு ஏதாவது அவர் ஏற்கனவே கட்டி வைத்திருக்கக்கூடிய திருமண மண்டபங்களை எல்லாம் சமூக நல கூடங்களாக மாற்ற போறாரா? என்ன செய்ய போறதுக்காக இந்த திட்டத்தை அவர் சொல்லியிருக்கிறார். இல்லை, ஏற்கனவே இருந்த ஒரு மண்டபம் வந்து இப்போ கார்பரேட் கம்பெனிக்கு வாடகைக்கு போயிருக்கு. சோபனா மண்டபம், சோபா கல்யாண மஹால் வந்து வேற ஒரு பெரிய நிறுவனத்துக்கு வாடகைக்கு விட்டுருக்காரு. ஒவ்வொரு அரசியல் கட்சிக்குமே யாரை குறிவைத்து இவர்கள் இந்த அரசியல் செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறார். நீங்கள் வந்து எப்படி பெரும்பான்மை மதவாதத்தை வைத்து பாஜக ஒரு அரசியல் அணி திரட்டலை செய்கிறது. தமிழ் தேசியத்தின் பெயரால ஒரு போலி தமிழ் தேசியத்தை வந்து சீமான் போன்றவர்கள் கட்டமைக்கிறார்கள். ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு ஒரு கோட்பாட்டு ரீதியாக அவர்கள் ஒரு கருத்தை முன்வைத்து அதற்கான ஒரு அணி திரட்டலை செய்வார்கள். இவர் எதை நோக்கி பயணிக்க போறார் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. வளமான தமிழகம் என்றால் எப்படி அது வளமான தமிழகமாக மாறும்? மாநாட்டுக்கு இவருக்கு யார் எதிரியாக இருக்கிறார்கள் இவர் சொல்றாரு இல்லையா? எனக்கு தெரிந்து அவருக்கு ஒரு மாநாட்டை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கான முன் அனுபவம் இல்லாத அரசியல் அறியாமை தான் அவருக்கு எதிரியாக இருக்கிறதே தவிர வேறு எதிரிகள் இருப்பது மாதிரி எனக்கு தெரியல. விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய அரசியல் கட்சி குறித்த ஒரு மிகை மதிப்பீட்டை வந்து உருவாக்குவதற்கு முயற்சி செய்கிறார். இளைஞர்கள் படை இதெல்லாம் திரண்டு விட்டது, பெண்கள் படை திரண்டு விட்டது என்றெல்லாம் ஒரு பெண்கள் படை அதெல்லாம் சொல்றாரு. அவர் ஏற்கனவே சிங்கப்பெண்ணின்னு ஒரு பாட்டுல வந்து அவர் வாய் அசைத்த பெருமையெல்லாம் அவருக்கு இருக்கிறது. அபத்தமான ஒரு மொழியாடல், சிங்கத்தையும் பெண்ணையும் சேர்த்து. அதனால அவர் வந்து பெரிய படையை நம்ம திரட்டுகிறோம் அப்படிலாம் சொல்றாரு. ஆனால் ஒரு மாநாட்டை எப்படி வந்து உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்கான முன் அனுபவம் என்று ஒன்று இருக்கிறது. எப்படி வந்து ஆட்கள் வந்து சேர்வார்கள், எப்படி வாகனங்கள் எந்த வழியாக வர வேண்டும், என்ன மாதிரியான நெரிசல் ஏற்படும், அங்கு ஒரு பெண்கள் வந்தார்கள் என்றால், கை குழந்தைகள் வந்தார்கள் என்றால் அவங்களுக்கு ஒரு அவசர தேவை வருகிறது, ஒரு பால் மாதிரி குழந்தை பசிக்கிறது, அதுக்கு ஒரு பால் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்றால் அதை எப்படி அவர்கள் சமாளிப்பார்கள், உணவு தேவை எப்படி சமாளிப்பார்கள், கழிப்பறை வசதி, குடிநீர் வசதி, எப்படி வந்து தலைவர்கள் மேடை ஏறுவதற்கான வாசல் எங்கே இருக்கிறது, இப்படி பல வகையான வியூகங்களை வகுத்து தான் ஒரு மாநாட்டை நடத்துவாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, மாநாட்டு தேதியை ஏற்கனவே அறிவித்து அது புஸ்வானமா போச்சு. ஏன்னா நிபந்தனைகளுக்கு பதில் சொல்வதற்கு தெரியல யாருக்கும், அது லேட்டாக அது முடிஞ்சு போச்சு. இப்போ மறுபடியும் ஒரு தேதி அறிவிச்சிருக்கிறாரு. வானிலை அறிக்கை சொல்லுது இந்த மாதத்தினுடைய கடைசி வாரங்களில் கடுமையான கனமழை பெய்யும்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் அவன் பட்டாசு வாங்க அலைவான், இன்னொரு பக்கம் கனமழை இருக்குது. நடுவில் வந்து தென் மாவட்டங்களில் இந்த தேவர் ஜெயந்தியிலேருந்து மருதுவாண்டியர் குரு பூஜையிலேருந்து அது ஒரு கூட்டம் அலைஞ்சிக்கிட்டு இருப்பான். இவ்வளவு நெரிசல்களுக்கு நடுவில் தான் வந்து இவர் வந்து இந்த மாநாட்டை நடத்துகிறாரு அப்படிங்கிறது. அதுவும் எந்த கொள்கை பிரகடனத்தையும் அவர் கோடிட்டு காட்டவே இல்லை. கொடியை அறிமுகப்படுத்துகிற விழாவில் கூட பார்த்தீங்கன்னா வெறும் அவருக்கு வேண்டிய முக்கியமான நிர்வாகிகளை மட்டுமே அழைத்திருக்கக்கூடிய அந்த இடத்துல கூட விஜயை நோக்கி நீங்கள் முன்னோக்கி நகர்ந்து விடக்கூடாது என்று பவுன்சர்களை வைத்து நெஞ்ச பிடிச்சி தள்ளுறதுக்கு கூட வந்து அடியாட்கள் மாதிரி பவுன்சர்களை நீங்கள் கூட வச்சிருக்கிறீங்கன்னா இந்த வேலையை செஞ்சுதான் கமலஹாசன் கட்சியை அவரே காலி பண்ணார். கமலஹாசன் கட்சி தலைவரானதுக்கு ஆனதற்கு பின்பா அவர் உலகநாயகன் கமலஹாசனுடைய மைண்ட் செட்ல இருந்து அவர் எளிய மக்களிடம் பழகுவதற்கான வாய்ப்பே அவர் பெறவே இல்லை. சாமானிய மக்களினுடைய குரலாக அவரால் மாறவே முடியல. அவர்கள் உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கான இப்ப என்னன்னா ஒரு கட்சி தலைவரை அணுகுவதற்கான படிநிலைகள் இருக்குல்ல, எளிதாக அணுகுவதற்கு ஒரு வாய்ப்பு அங்கே இருக்கணும். அதுக்கு பதிலா கட்சி தலைவரை கான்டாக்ட் பண்ண முடியாதுங்க, அவரை ஈஸியா பார்க்க முடியாதுங்க, அவர்கிட்ட உங்க கருத்து போய் சேராதுங்க என்கிற நிலைமையில படிநிலைகள் வச்சுட்டு போறாங்க. இது சினிமாவுக்கு சரியா இருக்கணும். சினிமாவில் வந்து நீங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து விஜய் வந்து யார்கிட்டையும் பேச மாட்டார். தெரியுமா உங்களுக்கு? யார்கிட்டையுமே அவர் பேச மாட்டார். எல்லாரோடும் சேர்ந்து அமர்ந்து சாப்பிட மாட்டார். அவர் தனிமையாகவே இருப்பார். கொரோனாவில் தனிமைப்படுத்துவதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஷூட்டிங்கில் தனிமைப்படுத்துவதை அறிமுகப்படுத்தியவர் வந்து விஜய். அவர் யாரோடையும் உரையாட மாட்டார். இதே நிலையைத்தான் அவர் கட்சியில் பின்பற்ற போறார் என்றால் கமலஹாசன் கட்சிக்கு ஏற்பட்ட அதே சரிவைத்தான் அவர் சந்திப்பார். இவரை விடவும் வந்து விஜயை விடவும் கமலஹாசன் வந்து பெரிய நடிகர், சாதனைகள் செய்தவர், பல வித்தியாசமான வேடங்களை நடித்தவர். இன்னும் சொல்லப்போனால் திரைத்துறையில் ஒரு சாதனையாளர். நீங்கள் வசூல் சக்கரவர்த்தியாக வேண்டுமானால் இருந்திருக்கலாம் விஜய் அவர்கள். நீங்கள் வித்தியாசமான சினிமாவை கொடுத்துவீர்கள், யாருமே செய்ய முடியாத ஒரு முக்கியமான ஒரு திரைப்படத்திற்கான மாற்றத்தை நீங்கள் வந்து விதைத்தீர்கள் என்று ஒரு நாள் சொல்ல முடியாது. அதனால அவர் என்ன செய்கிறாருன்னா, அவருக்கு எல்லாரும் சேர்ந்து அவர் மீது ஏற்படுத்திய ஒரு பிம்பத்தை அவர் நம்ப தொடங்கிவிட்டார். அந்த பிம்பம் உண்மையா இல்லையா என்பது கள அரசியலுக்கு வருகிற போது தான் தெரியுமே தவிர நிலாவை பார்த்து ரசிக்கலாம், ரசிக்க முடியாது. நடிகனை பார்த்து நீங்கள் வியப்பது என்பது ஒரு தற்காலிகமான வியப்பு தான். அது ஒரு அன்றாட வாழ்வியல் சார்ந்த அரசியல் நிகழ்வாக ஒரு நாளும் மாறாது. எம்ஜிஆருக்கு மிக நீண்ட பயிற்சி இருந்தது.
தீவிரமான அரசியலிலே பயணித்த அனுபவம் இருந்தது. எம்ஜிஆர் தன்னை விடவும் மேலாக பல பேரை மதித்தவராக இரண்டாம் கட்ட தலைவர்களை வழிநடத்தக்கூடிய பண்பு இருந்தது. இன்றைக்கு வரைக்கும் அரசியலுக்கு என்று ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆலோசனை குழு இல்லை. மாநாட்டுக்கான குழுவையே இப்போதான் பூமி பூஜை போட்டதுக்கு பின்னாடி தான் அவர் பண்ணிட்டாருன்னா அந்த பூமியிலேயே போட்டு புதைக்க வேண்டியதான் எல்லாத்தையும். வேற ஒன்றும் வழியே இல்லை. திராவிட கட்சிகள், திராவிட இயக்கங்களை ஆதரிக்கக்கூடியவர்கள் ரொம்ப பதட்டத்தில் இருக்கிறாங்க. விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு சொன்னதுல இருந்து அந்த பதட்டம் தான் நீங்க பேசுறதும் அப்படின்னு சொன்னா அது சரியா இருக்காதா? திராவிட கட்சிகள் 75 ஆண்டு காலத்தை கடந்து, அது பவள விழாவை கடந்து, அது பெரிய வேறு பதித்து, நான் இன்னும் சொல்றேன், திமுகவுக்கு என்ன ஒரு வலிமை இருக்கிறதோ அதற்கு 10-15% வாக்கு வங்கி சரிந்தால் கூட இன்னும் கூட கட்சியினுடைய கிளைக்கழகங்கள் எல்லாம் அதிமுகவுக்கு இன்னும் வலிமையாக வேர்கள் ஓடி கிடக்கிறது. அண்ணா சொல்லி இருக்கிறார், கட்சியில கிளைக்கழகம் தான் ஒரு கட்சியினுடைய ஆணிவேர் என்று சொல்லி இருக்கிறார். நீங்க மாநகரத்துல மட்டும் சில அரசியல் கட்சி இருக்கும், பயங்கரமா கூவுவாங்க, மீடியாவிலாம் பேசுவாங்க. பக்கத்து ஊர்ல ஒரு கொஞ்சம் தூரம் கழிச்சு ஒரு கிராமத்துல போய் பார்த்தீங்கன்னா அங்கே அவங்க கட்சி கூடியே பறக்காது. கிளைக்கழகங்கள் இல்லாத கட்சிகள் என்று ஒன்று உண்டு, நிறைய கட்சிகள் உண்டு. அது பூரா சோசியல் மீடியாவில் பயங்கரமா கும்மி அடிப்பாங்க, ஆனா கட்சி கொடி பறக்காது. அதனாலேயே பல அரசியல் கட்சிகள் இல்லாமல் போனது உண்டு. மாநகரங்கள்லையுமே பெருநகரங்கள்ல மட்டுமே, நகராட்சிகள்ல மட்டுமே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி விளங்காம போயிடும். ஏன்னா மாநகரங்கள் மிக குறைவானது, 100 கணக்கில் கூட நகரங்கள் இருக்காது. ஆனா பல லட்சக்கணக்கான கிராமங்கள் இருக்கிறது. அங்கு உங்கள் கட்சியினுடைய கொடி பறக்கிறது. அங்கு ஒரு கட்சி, உங்களுக்காக ஒரு கட்சி நிர்வாகி இருக்கிறான், அங்கே ஒரு கிளைக்கழக செயலாளர் இருக்கேன், அங்கே ஒரு வார்டு மெம்பர் இருக்கேன், அங்கே ஒரு கவுன்சிலர் இருக்கேன்னா, எனக்கு தெரிந்து விஜயகாந்த் அவர்களுக்கு ஓரளவுக்கு சின்ன சின்ன கிராமங்களில் ஆட்கள் இருந்தார்கள். அதனால் தான் அவர் பின்னால ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் வருவதற்கான ஒரு கட்டமைப்பு அவருக்கு இருந்தது. அந்த கட்டமைப்பு தொடர்ந்து நீடித்து விடக்கூடாது என்பதற்காக எல்கே சுதீஷும் பிரேமலதாவும் தொடர்ந்து உழைத்து அதை நாசமாக்கினாங்க. ஆனாலும் விஜயகாந்த் காலத்தில் அப்படி ஒரு கட்டமைப்பு இருந்தது என்பது மறுக்க முடியாத. எனவே திராவிட இயக்கம் இவர்களை பார்த்து அதாவது முதலமைச்சராக கனவு காண்கிற இடத்திலே விஜய் இருக்கிறார், முதலமைச்சராகிற இடத்திலேயே திமுக இருக்கிறது. எப்படி இவர்களை பார்த்துருவாங்க? அடுத்த முறை வரவிடாம பண்ண போறது விஜய் தான். அதாவது தமிழ்நாட்டிலே திமுக அதிமுக அல்லாத 3வது சக்தியாக வருவதற்கு உழைப்பதற்கு தான் ராமதாஸ் முயற்சி செய்தார். இப்ப 5%க்கு கீழே வந்துட்டாரு. அந்த 3வது இடத்திற்கு தான் மதிமுக என்கிற கட்சியை தொடங்கி வைக்கும் முயற்சி செய்தார். அந்த கட்சி இருக்காது. அந்த 3வது இடத்திற்கு வருவதற்கு தான் விஜயகாந்த் முயற்சி செய்தார். அவரும் ஒரு 10% வாக்கு வங்கியிலே அவருடைய அரசியல் தீர்ந்து விட்டது. இன்னைக்கு பிஜேபி அந்த 3வது இடத்திற்கு முயற்சி செய்கிற இடத்திற்கு தான் நாம் தமிழர் கட்சி வந்திருக்கிறது. 14 ஆண்டு காலத்திற்கு பின்பு இன்னும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்லை, கவுன்சிலர் இல்லை, நகராட்சி தலைவர்கள் இல்லை, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை, அது கட்சியே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். மாநில கட்சியினுடைய அந்தஸ்தை பெற்றாலும் அவங்களும் 10% கீழே. ஆனால் திமுகவினுடைய வாக்கு வங்கி, அதிமுகவினுடைய வாக்கு வங்கி போன்றவைகளாம் இந்த கட்சிகளோடு ஒப்பிட முடியாத அளவிற்கு 2 மடங்கு 3 மடங்கு உயர்ந்து இருக்கிறது என்கிற கணக்கில் பார்க்கிற போது இவர்கள் கனவு காண்கிற இடத்துல இருக்கிறாங்க, இவர்கள் கனவை நிறைவேற்றுகிற இடத்துல இருக்காங்க. அதனால திராவிட கட்சி இவர்களை பார்த்து அஞ்சுகிறது என்று சொல்வது தனக்குத்தானே சொல்லிக் கொள்ளலாம், சந்தோஷப்படலாம். என்னை பார்த்து எல்லாரும் அச்சப்படுறாங்க என்று சொல்றலாம். நானும் ரவுடி தான், வண்டியில ஏறலாம், லிஸ்ட்ல சேர்க்க மாட்டாங்க. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். விஜயனுடைய அடுத்தடுத்த நகர்வுகள் அது அவருக்கான ஒளிமயமான எதிர்காலத்தை அவருக்கு கொடுக்குதா, இல்லை அவருடைய சினிமா வாய்ப்புகளை திரும்பி அவர் போய் தட்டக்கூடிய சூழலை உருவாக்குதா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்.